மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் எதில் ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்களோட புத்தியில் ஜெயிப்பாங்க. இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணினாங்கன்னா இவங்களால் அதை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் மேனேஜபிளாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும். உனக்கு முழுசாக எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க சூப்பராக அதை இது பண்ணிடுவாங்க. அந்த வேலையை கரெக்டாக முடிப்பாங்க. அந்த வேலையில் போய் 1000 குத்தம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுவும் நிறையா பேருக்கு ஹர்ட் ஆகும். இந்திரனே வழிபட்ட ஒரு அற்புதமான தெய்வம், அற்புதமான ஒரு அழகு நிறைந்த ஒரு தெய்வம் அப்படின்னா திருத்தணி முருகன். தணிகையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் போதும் இவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய பிரகாசமாக மாறும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி என்பர்கள் இவங்க எந்த முருகன் கோவில் போயிட்டு வரலாம்? காலபுருஷ தத்துவத்தில் 3வது ராசி மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் எதில் ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்களோட புத்தியில் ஜெயிப்பாங்க. ஓகே, யாராவது ஒருத்தர் இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணினாங்கன்னா இவங்களால் அதை ஏற்றுக்கொள்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு இயல்பான கோபம் இருக்கும். கோபப்படுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் கோபம் இருக்குல்ல, ஒரு கணவன் மனைவிட்ட போய் கேட்டுப்பாங்க, நான் யாரை திட்டினேன்? என் மனைவியை தானே திட்டினேன், ஏன் அது கூட எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு, ஏன் அது கூட உரிமை இல்லை, என்னோடய கோபத்தை வேறு யார்கிட்ட காமிப்பேன்? என் மனைவிட்ட வெளியில் இருக்கிற விஷயத்தை மனைவிட்ட காமிப்பேன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியாக இருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய யோசனை நான் யார்கிட்ட காமிப்பேன்? என் கணவர்கிட்ட தானே காமிக்க முடியும். ஒரு அம்மா ஒரு குழந்தைய திட்டக்கூடாதுன்னு அவளை தடுத்து பாருங்கள். அவளால் இயங்க முடியுமா? சுத்தமாக இயங்க முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நேச்சுரலாக இருக்கணும்னா அது ஏன் பண்ண, அதை எடுக்காத அப்படி தான் சொல்லுவாங்க அம்மா. அதே போன்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய நேச்சரான ஒரு குணாதிசயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேச்சரான குணாதிசயங்களில் கோபம் இருக்கும். இயல்பான கோபம், ரொம்ப பெரிய கோபம் இல்லாமல் நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது முடிஞ்சிடும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா நார்மலாக அவங்களே அப்புறம் என்ன, சரி ஏதோ கோவப்பட்ட விடு அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு நபர். அந்த கோவத்தில் யாராவது ஒருத்தர் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு குத்தினாங்கன்னு வைங்களேன், அந்த கோவம் அவங்களுக்கு ஒரு லாங் விட்டி அப்படியே இழுத்துட்டு வரும். ஒரு பெருசாக அது பேச்சு இழுத்துக்கிட்டே வரும். இதுதான் மிதுன ராசி இருக்கிறது. ஸோ இதுக்கு நிறையா பேருக்கு ஒரு கேப் கொடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். காசு கொடுக்க வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டாம், எதுவுமே இல்லை. நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று போதும். நீங்கள் கல்யாண வீடு பார்த்துருக்கீங்களா? இந்த கல்யாண வீட்டில் ஒரே ஒரு அம்மா மட்டும் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க. பொண்ணுடைய அம்மா எல்லாத்தையும் எடுத்து போட்டு தட்டல் போட்டெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பெருசாக சில டயத்தில் அப்பா எல்லா வேலையும் எடுத்து பண்ணிகிட்ருப்பார். சில டைம் ஒரே ஒரு தம்பி, அந்த தம்பி எல்லா வேலையும் அக்காவோட கல்யாணத்துக்கு பண்ணிகிட்ருப்பான். ஒரே ஒரு அண்ணன் அந்த தங்கச்சி கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பான். ஒரே ஒரு அக்கா தம்பி கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு தங்கச்சி அண்ணன் கல்யாணத்துக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருப்பாள். அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பணம் கட்டாக கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை. அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். டம்ளரை தூக்கி வச்சு பாருங்கள், அவங்க கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்கள? அவங்களுக்கு சின்ன ஹெல்ப்பு, கூட ஒரு ஷோல்டர், கூட ஒரு ஹெல்ப், இதை மிதுன ராசி நிறைய எதிர்பார்ப்பாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏதாவது நான் பண்ணட்டுமான்னு கேட்டு பாருங்களேன். வீட்டில் 10 கெஸ்ட்டு வராங்க, நான் எதாவது காய்கறி நெருக்கி கொடுக்கணுமான்னு யார்ட்டா கேட்டு பார்க்கணும். அப்படியே அவங்க கண்ணிலேருந்து ஜோதி தெரிஞ்சிடும். அவங்களுக்கு அவ்வளோ உணர்வு பூர்வமான ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஹெல்ப் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது சில பேருக்கு மிதுன ராசிக்கு கிடைக்காதவங்க வேதனையும் வருத்தத்துலேயும் இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மிதுன ராசிக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட முழுசாக இதை கொடுத்துடணும். நான் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன்னா அஸ்ட்ராலஜி பேசுகிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி உனக்கு முழுசாக எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க சூப்பராக அதை இது பண்ணிடுவாங்க. அந்த வேலையை கரெக்டாக முடிப்பாங்க. அந்த வேலையில் போய் 1000 குத்தம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுவும் நிறையா பேருக்கு ஹர்ட் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் மாற்றுறது, தன்னுடைய எண்ணங்களையெல்லாம் ஒரு திருப்திப்படுத்துறது, தன்கிட்ட இருக்கக்கூடிய வருத்தங்களெல்லாம் போகக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. ஒரு அற்புதமான கோயில். அந்த கோயில் அவர்கள் லைஃப்பில் ஒரு புது விஷயத்தை உருவாக்கும், ஒரு புது திருப்தியை கொடுக்கும், புதுமையான மனநிலையை கொடுக்கும், ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு வாகனம் இருக்குது. இந்த முருகனுக்கு மயில் வாகனம். இந்த கோயிலில் மட்டும் முருகனுக்கு மயில் வாகனம் கிடையாது, இன்னொரு வாகனம் இருக்குது. அந்த வாகனம் யானை. இந்த கோயிலில் ரொம்ப அற்புதமான திருக்கோயில், மலை ஏறி போகக்கூடிய கோயில். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முருகர் மட்டும் வஜ்ர வேல் வச்சுட்டுருப்பார். அவ்வளோ அழகான முருகன். அந்த முருகன்
சந்தோஷத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம், செல்வத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாம், இந்திரன் பூஜை பண்ண ஒரு இடம்னு சொல்லலாம். இந்திரனே வழிபட்ட ஒரு அற்புதமான தெய்வம், அற்புதமான ஒரு அழகு நிறைந்த ஒரு தெய்வம் அப்படின்னா திருத்தணி முருகன். ஓகே. அந்த தணிகையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் போதும், இவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய பிரகாசமாக மாறும். ஓகே சார், அருமை, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயகப் பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோ அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை ஆறுபடை கோயில் போவேன். அந்த ஆறுபடை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு.